நாங்க அப்போ வந்து கூரை வீட்டுல இருந்தோம். வச்சுட்டு குக்கர்ல சாப்பாடு வச்சுட்டு அப்படியே இப்படி கொஞ்சம் நகர்ந்து வந்தாங்க. நான் அங்கதான் இருக்கேன். டமால்னு ஒரு வெடி. பார்த்தா கூரை ஃபுல்லா சாப்பாடு ஓட்டின்னு இருக்கு. எங்க அம்மா கை காலெல்லாம் சாப்பாடு ஓட்டின்னு இருக்கு. என்னடா பார்த்தா எங்க அம்மா குக்கரை சரியா மூடாம வெடிக்க வச்சுட்டாங்க. இந்த முடக்கத்தான் கீரை பாத்தீங்கன்னா ரொம்ப வதக்கணும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டா கசப்பு வந்துடும். அதனால வந்து அப்படியே இந்த சூடுலயே லைட்டா அது வதங்கினா போதும், அவ்வளவுதான். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க சீதா. நான் உங்க யாரோ இல்ல புரியல. வேலையை ஆரம்பிச்சிட்டல. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து வேக்க எனக்கும் சின்ன சண்டை. அதனால நானும் அவங்கள வந்து மதியத்துலேருந்து பேசல. இப்போதான் வந்து சரி போனா போது விலாகுக்காக வந்து லைட்டாக பேசியிருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, என்னோட ஈவினிங் விலாக். இது ஈவினிங் ரொட்டீன்னு சொன்னால் எல்லாம் நீங்கள் அடிப்பீங்க. ஏன்னா நான் சமைக்கிறத விட்டு பல வருஷம் ஆகுது. ஈவினிங்காக நான் என்ன சமைக்க போகிறேன், என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. லைட்டாக இருட்ட ஆரம்பிச்சு பாருங்க. நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, நைட் வந்து டின்னர், ஸ்பெஷல் டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் தோசை செய்ய போறேன். ஸோ அதுக்காக வந்து முடக்கத்தான் பறிக்க போறேன். முடக்கத்தான் பறிக்க நம்ம எங்கேயுமே போவேன்னா, எங்கள் வீட்டை சுற்றி ஏகப்பட்ட செடி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கெல்லாம் வந்து நிறைய முடக்கத்தான் வந்து இருக்கு. முடக்கத்தானுடைய பெனிஃபிட்ஸ் வந்து ஏகப்பட்டது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில பேர் வந்து சிட்டியில் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் எப்படி முடக்கத்தான் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ இதுதான் வந்து முடக்கத்தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இங்கே பாருங்க, ஏகப்பட்டது. அப்படியே கை விட்டா போதும். இன்னும் ஒன்று கொஞ்சம் பாம்பு. வேற ஏதாவது செடி பிடிங்கி எடுத்துன்னு வந்துட போற. நீங்களா யாருடா? இல்லை இந்த முடக்கத்தான் கொடியில் நான் காய் காட்டுறேன்னு சொன்னேன்ல. ஆமாம், இதோ இருக்கே. இந்த மாதிரி தான் காய் வந்து இதில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி கொஞ்சம் பறிச்சுட்டு போய் வச்சுட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் பறிச்சிருக்கேன். நான் வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ கொண்டு போயிட்டு இதை வந்து எல்லாத்தையும் தனியாக வந்து எடுத்துட்டு அப்படியே வதக்கி தோசை மாவுல கொட்டி தோசை சுட வேண்டியதான். சூப்பர் டேஸ்டா இருக்கும். அப்பா, ஏன் தர்ஷன் எல்லாம் புடிங்கி போட்ட? இது காய்க்கும், இதுக்கு அப்புறம் தான் காய்க்கும். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு பெரிய செடியை வேஸ்ட் பண்ணி வச்சிருக்க பாரு. சரி இங்க பாரு, இரு கொஞ்ச நேரம். முடக்கத்தான் வந்து எதுக்கெல்லாம் பயன்படும், என்னத்துக்கெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லு. யாரா இவன்? கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இப்படி இருக்குது. இரும்புகளுக்கெல்லாம். ஓ, அப்புறம் இரும்புகளுக்கெல்லாம் தேவைப்படும். பசியா இருந்துச்சுன்னா சாப்பிடுவாங்க. பசியாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும், நான் சென்னையில் இருந்தப்போ 2 இயர்ஸ் முன்னாடி வந்து சமைச்சேன். அதுக்கப்புறம் சமைக்கிறதே இல்லை. எங்கள் அத்தை சமைச்சிருவாங்க, எங்கள் அம்மா சமைச்சிருவாங்க. இப்படி இவங்க 2 பேரும் ஏமாற்றி சுற்றிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ரொம்ப நாளைக்கு ஒரு கிச்சன் பக்கம் வரேன்னா, எங்கள் அம்மா ஊருக்கு போகும்போது சொல்லிட்டு போனாங்க, எல்லா பாத்திரமும் வந்து எப்படி நான் வச்சுட்டு போறனோ அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாத்திரம் வந்து ஆக்கி வச்சுட்டேன். சரி பரவாயில்ல, அது ஒரு பக்கம் போட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் வேக்காக வந்து சுண்டல் ஈவினிங் செய்யலாம்னு சொல்லிட்டு இது காலையில் ஊற வச்சேன் மூக்கடல. இப்போ இதை வந்து குக்கரில் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் போய் முடக்கத்தான் வந்து ஆய்வோம். ஓகே, சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், என்னை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், சின்ன வயசுல எங்கள் அம்மா குக்கர் வெடிக்க விட்டாங்கல்ல, உங்களுக்கு தெரியும் தானே. அதுலேருந்து எனக்கு குக்கர்னா கொஞ்சம் பயங்க. எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் இவங்க எங்கள் அம்மா எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, குக்கரில் பருப்பு இது சாப்பாடு வச்சுட்டு, நாங்கள் அப்போ வந்து கூரை வீட்டில் இருந்தோம், ஒரே ஒரு ரூம் தான். வச்சுட்டு குக்கரில் சாப்பாடு வச்சுட்டு அப்படியே இப்படி கொஞ்சம் நகர்ந்து வந்தாங்க. நான் அங்கே தான் இருக்கேன். டமால்னு ஒரு வெடி. பார்த்தா கூரை ஃபுல்லாக சாப்பாடு ஓட்டின்னு இருக்கு. எங்கள் அம்மா கை காலெல்லாம் சாப்பாடு ஓட்டின்னு இருக்கு. என்னடா பார்த்தா எங்கள் அம்மா குக்கரை சரியா மூடாம வெடிக்க வச்சுட்டாங்க பாம்பரி. அதுல இருந்து வந்து அந்த சின்ன வயசு டிராமா வந்து இப்ப கரெக்ட்டா முன்னே இல்லையா அப்படிதான் நினைக்கிறேன். வெச்சது தெரியும். ஓகே, அதுல இருந்து எனக்கு சின்ன வயசு டிராமா வந்து மறக்கவே முடியல, அப்படியே இருக்கா. அதனால குக்கர் பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இது யார் சொன்னாலும் வந்து கேலி பண்றாங்க என்ன. சரி ஓகே, சூப்பர். நல்லா சாப்பிடலாமா? சூப்பரா இருக்கு பார்க்கவே. சூப்பரா இருக்கு.
ஹாய்ங்க, குட் மார்னிங். என்னது குட் மார்னிங் அப்படின்னு பார்க்காதீங்க. நேற்று உங்ககிட்ட நான் பேசினேன் பார்த்தீங்களா, லாஸ்ட்டாக 6:30 மணிக்கு. அப்போ கரண்ட் ஆஃப் ஆனது, செம மழை வந்துச்சு, அதனால கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கரண்டே வரலங்க நைட்டு ஃபுல்லாக. அதனால இந்த முடக்கத்தான் எங்களுக்காக காத்திருந்து லைட்டாக வாடியே போயிடுச்சு. சரி, ஓகே. நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அது செஞ்சுட்ருக்கேன். சரி, உங்ககிட்ட காமிச்சிடலாம், விலாக் ஃபினிஷ் பண்ணோம் இல்லையா, அதுக்காக தான். இப்போ வந்து நான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் முடக்கத்தான் தோசைக்கு. இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயம் தான் வந்து போடணும். பட் எங்ககிட்ட இப்போ சின்ன வெங்காயம் இல்லை, அதனால பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் மிளகு, ஜீரகம், கொஞ்சம் வந்து கருவேப்பிலை, பூண்டு, காஞ்ச மிளகா, அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வதக்கிட்டு அப்படியே வந்து அரைக்க போகிறோம். சரி, வாங்க ஆரம்பிப்போம். இப்போ வந்து பாருங்கள், லைட்டாக போதும், வெங்காயம் வந்து நல்லாவே இதுவாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே வந்து போட்டுற வேண்டியதுதான். இந்த முடக்கத்தான் கீரை பார்த்தீங்கன்னா ரொம்ப வதக்கணும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக கசப்பு வந்துடும். அதனால வந்து அப்படியே இந்த சூடுலேயே லைட்டாக அது வதங்கினா போதும், அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், அரைக்க வேண்டியதான். கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேஸ்ட்டாக வந்து அரைச்சாச்சு. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா மாவுல, அதாவது தோசை மாவுல வந்து கலந்துக்க போறோம். இப்போ வந்து கொஞ்சம் கரைச்சிக்க போறேன் நான் தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு. அப்புறம் அப்படி நம்ம வந்து தோசை சுட வேண்டியதான். மரகத சோம்பல் பாளே புல்வெளி போலே பாளே விரல்களை அட்டி அட்டி பெருதிலே காற்றிலும் வீணை உண்டு தோன்றுமே அவள் கண்ணத்தில் குழி சிறு செடிகளும் நடலாம் அவள் கண்ணில் அழகழகாய் சிறு செடிகளும் நடலாம் ஒரு ஊரில் அழகே உருவாய் ஒரு தீர்ந்தாளே அழகுக்கே இலக்கணம் எழுத பிறந்தாளே அவள் பழகும் விதங்களை பல வருட பரிச்சயம் போல் இருக்கும். கிச்சனோட படத்துல வேர்க்க ஆயிடுது. நல்லா இருக்கா நிஜமாவே? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வெற்றிகரமாக முடக்கத்தான் தோசை வந்து சுட்டாச்சுங்க. நானும் போய் சாப்பிட போகிறேன். ஸோ சாப்பிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட அந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முடக்கத்தான் தோசை ரெசிபி வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். Until then, bye from Sita. Ta-da!